100 ஆண்டுகளுக்கு முன்பே கணிப்பு, எடப்பாடி முதல்வராகிறார் அடித்து கூறும் ஓலைச்சுவடி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் பிரசித்தி பெற்ற சிவத்தலமாக இருக்கும் இந்த இடம் அதையும் தாண்டி நாடி ஜோதிடம் என்ற பாரம்பரிய கலையின் காரணமாக உலகளவில் அறியப்படுகிறது. மனிதர்களின் கட்டை விரல் ரேகையை வைத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளில் இருந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை கணிக்கும் இந்த முறை இன்றும் பலருக்கு வியப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையில் கடந்த காலங்களில் சில அரசியல் கணிப்புகள் பலித்ததாக கூறப்பட்ட சம்பவங்கள் இந்த மையத்திற்கான நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் மற்றும் நரேந்திர மோடி குறித்து முன்பு வெளியான கணிப்புகள் உறுதியானதால் இப்போது வெளியாகியுள்ள இந்த புதிய தகவல் இயல்பாகவே அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன்படி வரவிருக்கும் தேர்தல் முடிவுகள் மகா சிவநாடி ஜோதிடர் சிவசாமி வெளியிட்டதாக கூறப்படும் இந்த ஆருடத்தில் சிவனின் இளைய மகன் பெயர் கொண்ட நபர் நல்லவர்களின் துணையுடன் மீண்டும் முதல்வர் பதவியை ஏற்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வரிதான் தற்போது அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதற்கு வழிவகுக்கிறது. சிவனின் இளைய மகன் என்றால் முருகப்பெருமான் என்பதில் சந்தேகமில்லை. முருகனின் பெயர்களில் ஒன்றாக பழனிசாமி இருப்பதால் இந்த கணிப்பு எடப்பாடி பழனிசாமியை குறிக்கிறது என்று ஜோதிடர்கள் விளக்கமளிக்கிறார்கள். அதிலும் மீண்டும் என்ற சொல்லின் பயன்பாடு ஏற்கனவே முதல்வராக இருந்த ஒருவருக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. இந்த தகவல் வெளியானவுடன் அதிமுக ஆதரவாளர்களிடையே ஒரு புது நம்பிக்கை உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் இந்த மாற்றம் நிகழும் என்ற கூடுதல் தகவல் அரசியல் தரப்புகளில் பல்வேறு கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள் மற்றும் எக்ஸிட் போல் முடிவுகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த ஆன்மீக ஆருடம் அந்த குழப்பத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் அரசியல் பார்வையாளர்கள் இன்னொரு கோணத்தையும் முன்வைக்கிறார்கள். முன்பு கூறப்பட்ட கணிப்புகள் உண்மையாக பலித்ததா அல்லது பின்னர் பொருத்தமாக இணைக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் இந்த எல்லா விவாதங்களுக்கும் நடுவில் ஒரு அடிப்படை உண்மை தெளிவாக இருக்கிறது. நாடி ஜோதிடம் போன்ற பாரம்பரிய நம்பிக்கைகள் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் இறுதி முடிவை தீர்மானிப்பது மக்களின் வாக்குதான். ஓலைச்சுவடிகள் ஒரு சாத்தியத்தை காட்டும். ஆனால் அந்த சாத்தியம் நிஜமாக மாறுமா என்பதை தீர்மானிப்பது வாக்குச்சாவடியில் நிற்கும் பொதுமக்களின் தீர்ப்பு. அதனால் முருகன் பெயர் கொண்டவர் மீண்டும் வருவாரா என்ற கேள்வியும் அல்லது மக்கள் வேறு தீர்மானம் எடுக்கிறார்களா என்ற எதிர்பார்ப்பும் இரண்டும் சேர்ந்து தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான காத்திருப்பை உருவாக்கியுள்ளது. இந்த கேள்விகளுக்கான தெளிவான பதில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளில் மட்டுமே கிடைக்கும். அதுவரை ஆன்மீகமும் அரசியலும் இணைந்த இந்த விவாதம் தமிழகத்தில் தொடர்ந்து சூடுபிடித்தே இருக்கும்.